வாழ்க்கையில் புலம்பிகிட்டே இருந்தோம்னா பிரச்சனை தீருங்கிறது நம்பிக்கையிலிருந்து முதல்ல நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் உங்கள் பிரச்சனை சொல்ல சொல்ல உங்கள் பிரச்சனை பெருசாகத்தான் போகும். எந்த தீர்வும் கிடைக்காது. ஏதாவது தீர்வு கிடைக்குமா? அக்கம் பக்கத்தில் போய் சொல்கிறீங்க, ஐயோ என் குடும்பத்தில் அப்படிங்க, என் குடும்பத்தில் இப்படி, என் வீட்டுக்காரர் அப்படி, எங்கள் மாமியை அப்படி, என் மருமகன் நாத்தனார் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு இதையே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? இல்லை நீங்கள் சொல்கிற ஆள்கள் உங்களோட பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களா? இந்த மாதிரியான ஒரு கற்பிதம் உங்களை மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைக்குள்ளே தான் கொண்டு போகும். அதிலிருந்து நீங்கள் மீள முடியாத மிகப்பெரிய ஒரு தவிப்புக்கு ஆளாகக்கூடிய நிலையில் தான் உங்களை கொண்டு போய் இந்த விஷயங்கள் நிறுத்தும். அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவ்களை அதிகப்படியாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் மனிதர்களால் அது தீர்க்கவே முடியாது. பிற மனிதர்களால் தீர்க்க முடியாது. அந்த பிரச்சனை யாருனால் தீர்க்கப்படும்னா உங்களால் மட்டும்தான் தீர்க்கப்படும். உங்களால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைக்கு முழு தீர்வை காண முடியுங்கிறத நீங்கள் உணர வேண்டும். எந்த நிலை வந்தாலும் தன் நிலையிலிருந்து தன்னுடைய நடக்கக்கூடிய சூழல்களை நம்ம உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கணுங்க. யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்கள்? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களா? எல்லாருக்குமே இருக்குதுங்க. அது பிரச்சனை கிடையாது. அதை பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை சுற்றி நடப்பது பிரச்சனை கிடையாது. அது தன்னியல்பில் உங்களுடைய செயல், அந்த செயலுக்கு ஒரு வினை, அந்த வினைக்கு ஒரு எதிர்வினை, அந்த எதிர்வினை தான் விதியாக செயல்படுகிறது. நம்ம ஒரு கல்லை தூக்கி ரோட்டில் போடாமல் அந்த கல் அங்கே போய் விழுகாது. நீங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரோட்டில் வீசி அந்த தோலை வீசி எறிஞ்சிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய நீங்களோ மறந்து அதில் காலை வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா வலிக்கு விழுவீங்க. அந்த நேரத்தில் விழுந்த வலியில் வேதனையில் ஐயோ நான் வலிக்கு விழுந்துட்டேனே அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களோட புலன்கள் வேலை செய்யுமே ஒழிய இந்த பழத்துடைய தோலை நாம் தான் முன்னாடி வீசணும், நேற்று வீசினதில் இன்றைக்கி நம்ம வலிக்கு விழுந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மைக்கு நம்ம வர்றதில்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது பின்னோக்கி சென்று பார்த்தீங்கன்றால் நேற்றோ முந்தா நேற்றோ போன வாரமோ 1 மாதமோ 6 மாதமோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ செய்த ஒரு வினைக்கான எதிர்வினையாற்றக்கூடிய செயல்தான் இங்கே விதியாக செயல்படுகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, நம்மளுடைய சொல்லிலிருந்து, நாம் செய்யக்கூடிய செயலிலிருந்து இதெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தோடைய விதி என்ன சொல்கிறது என்றால், நீ எதை நினைக்கிறாயோ, நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் மீண்டும் உனக்கு திருப்பி கொடுக்கப்படுங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்தமான விதியை. அப்போ நீங்கள் என்ன இங்கே கொடுக்கப்படுகிறதோ அதுதான் நீங்கள் பெறப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னு தீர்மானிச்சுங்க, என்ன பேசணும்னு தீர்மானிங்க, என்ன எண்ணங்களில் என்ன விதைக்கணும்னு தீர்மானிங்க. நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், நல்லதை சொன்னால் நல்லதை கேட்கலாம், நல்லதை கொடுத்தால் நல்லதை பெறலாம் அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணிகளுக்குள்ளே நாம் வரும்பொழுது தான் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்துக்குள்ளே நம்ம வர முடியும். அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அதை பேசுகிறாங்க, இவங்க இதை பேசுகிறாங்க அப்படின்னு புறச்சூழல்களிலேயே நம்மளை அதிகப்படியான வாழ்க்கையை நாம் விரயம் செய்து விடுகிறோம். நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழாமல் விட்டு விடுகிறோம். நம்ம வாழ்க்கையை நாம் தான் இங்கே வாழ்கிறோம், வேறு யார் வாழ்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எண்ணங்களில் பரிபூரணமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களான்னு ஒவ்வொருவரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த கேள்விக்கு சரியான பதில் யாரிடமிருந்து வருகிறதோ அவர்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உடனடியாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கும் என்பதுதான் நம் முன்னோர்கள் தன் வாழ்வியலில் நமக்கு உணர்த்திய ஒரு அற்புதமான யோகம். அப்போ அந்த விஷயங்களில் நாம் தெளிவான மனநிலையில், ஒரு தெளிவான சிந்தனையுடன், தெளிவான நோக்கத்துடன் நாம் தெய்வத்திடம் நம்மளுடைய தேவைகள் என்ன, நமக்கான பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்கான ஒரு சூட்சமத்தின் காரணிகள் என்ன, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத வேண்டுதலாக வைக்கிறதுலையே நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதிலிருந்து வெளியே வருவதற்காக நமக்குள்ளே நம்மளுடைய சுயத்திலிருந்து நாம் முதல்ல நம்மளை அறியணும். அப்போ அந்த நிலையிலிருந்து நீங்கள் பாருங்கள். முதல்ல எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்களால பிரச்சனை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, இப்படி புறத்தில் இருந்தே நீங்கள் இத்தனை காரணிகளை கற்பிதம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் சொல்லுங்கள்? ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களை தவிர உங்களை மீட்டெடுப்பதற்கு உலகத்தில் யாருமே கிடையாது. யாராவது வருவாங்க, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க, யாராவது உதவுவாங்க,
யாராவது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றுவார்கள் என்று வெளிப்புறத்தில் காத்திருந்து எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சி இருக்கிறது. இந்த ஏமாற்றத்தை கொடுப்பது யார்? அடுத்தவங்க ஏமாற சொன்னாங்களா? அடுத்தவங்களை நம்ப சொன்னாங்களா? நம்ம தாங்க நம்மளுடைய புலனை, நம்மளுடைய அறிவை, நம்மளுடைய திறனை, நம்மளுடைய ஆற்றலை உணராமல், நமக்குள்ளிருப்பதை நாம் அறியாமல் பிறரை நம்பி ஏமாந்து கொண்டே இருக்கோம். யார் மேலதும் நீங்கள் பகை கொள்ள வேண்டாம். அன்பாக இருங்கள், அர்ப்பணிப்போடு இருங்கள். உங்களுடைய எல்லா உதவிகளும் மற்றவங்களுக்கு செய்யுங்க, மற்றவர்களை அரவணையுங்கள். ஆனால் மற்றவர்களை சார்ந்து வாழாதீர்கள், மற்றவர்களை நம்பி வாழாதீர்கள். மற்றவர்கள் தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுவாங்க என்று நம்பி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்காதீர்கள். இந்த தெளிவான மனநிலைக்கு வந்துட்டீங்கனாலே உங்களை யாருனாலே அசைக்க முடியாது, யாருனால ஏமாற்ற முடியாது, யாராலும் உங்கள் மனதை புண்படுத்த முடியாது, துன்புறுத்த முடியாது, உதாசீனப்படுத்த முடியாது. ஏனென்றால் இது எல்லாமே நீங்கள் தெளிவான நிலையிலிருந்து உங்களை அறிவார்ந்த சமூகமாக மாறக்கூடிய விழிப்பிலிருந்து பார்க்கிறீர்கள். அப்போ உள்விழிப்பிலிருந்து உங்களை உணர்ந்து கொண்டாலே இந்த சமூகத்திலிருந்து வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த பாதிப்புகளும் எந்த விஷயங்களும் உங்களை தாக்காதுங்க. இதுதான் இதனுடைய உண்மையான சூட்சமம். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பை உங்களிலிருந்தே ஆரம்பியுங்கள். தெய்வத்தை அணுகுங்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சட்டங்களிலிருந்து நீங்கள் விலகாமல் அதற்குட்பட்டு நீங்கள் வாழக்கூடிய நெறிமுறையுடன் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.